இந்த தேசம் தனக்கான தலைவனை சல்லிச்சு தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும். அப்பாடா, ஒரு வழியா நம்ம தளபதி சிஎம் ஆக போறாருங்க. எவ்வளவு போராட்டம், என்னென்ன மாதிரிலாம் சதி செய்யறாங்க. டிவிக்கு 108 இடங்களை பிடிச்சாலும் 118ங்கிற மெஜாரிட்டி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாம இருந்தது. காங்கிரஸ் மட்டும் அடுத்த நாளே அவங்களோட சப்போர்ட்டை தெரிவிச்சு 5 எம்எல்ஏக்கள் கொடுத்தாங்க. இருந்தாலும் அது போதுமானதா இல்ல. இன்னும் 6 எம்எல்ஏக்கள் வேணும் மெஜாரிட்டியை நிரூபிக்க. ஏன்னா 108 டிவிக்கு ஜெயிச்சிருந்தாலும் 107 தான் கவுண்டிங்கா வரும். ஏன்னா விஜய் 2 இடத்துல எம்எல்ஏவா ஜெயிச்சிருந்தாப்ல. அதுல ஒன்ன ராஜினாமா பண்ணா 107 தான் வரும். அதனால மொத்தம் 11 எம்எல்ஏக்கள் இன்னும் வேணும். அதுல 5 காங்கிரஸ் வந்துட்டாங்க. கடந்த 2 நாட்களாக பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இடதுசாரிகளான சிபிஐ 2 எம்எல்ஏ, சிபிஎம் 2 எம்எல்ஏ கொடுத்திருக்காங்க. இன்னும் 2 எம்எல்ஏக்களுக்கு தற்போது விசிகே ஆதரவு கரம் கொடுத்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியை நிரூபித்துள்ளார் தளபதி விஜய். நாளை அல்லது நாளை மறுநாள் முதல்வராக பொறுப்பேற்பார் என்று தெரிகிறது. நம்ம தளபதி நல்ல ஆட்சியை கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.